வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பூசணிக்காய் தோசை, மஞ்சள் பூசணிக்காய் தோசை பண்ணுறதை பார்க்கலாம். இதுக்கு இந்த டம்ளரில், அதாவது இந்த உலக்கில் 2 உலக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இது ஒரு உலக்கு 200 கிராம் அரிசி கிட்டத்தட்ட இருக்கும். இது 2 டம்ளருங்கும் போது 400 கிராம் வந்துடும். இதுக்கு ஒரு 200லேருந்து 1/4 கிலோ அளவுக்கு உள்ள பூசணிக்காயை எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே உலக்கில் 1/4 உலக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த உளுந்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் தனித்தனியாக கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிசி நம்ம எந்த உலக்கில் எடுத்தோமோ அதே உலக்கில் இந்த துருவுனதை, மஞ்சள் பூசணிக்காய் துருவுனதையும் வச்சு அளந்து எடுத்துக்கிடலாம் நம்ம. இப்போ நான் இந்த உலக்குட்டு 2 உலக்கு அரிசி எடுத்தேன். இப்போ அதே உலக்கில் இந்த ஒரு உலக்கு வச்சுட்டேன். இது 2வது உலக்கு, அதாவது 1.5லேருந்து 2 பங்கு, 1.5 அளவுலேருந்து 2 பங்கு அளவுக்கு இருக்கலாம். 2 பங்கு வரைக்கும் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த அரிசிக்கு. இப்போ உளுந்து ஊற வச்சுருந்தேன்ல, அந்த உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சுருந்தேன்ல, அதை முதல்ல மிக்சியில் போட்டிருக்கேன். இதை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட மற்றதை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுருங்க. இப்போ அந்த பூசணிக்காய் நம்ம தோசைக்கு வெங்காய துவையல், அதாவது தக்காளி வெங்காயம் போட்டு துவையல் அரைக்கலாம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்படி தாளிக்கும் போது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் முதல்ல காயம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன். அதை போட்டுருவேன். அது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் மிளகா வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாதி வறுத்துருச்சு மிளகா வத்தல். நான் 4 வத்தல் போட்டிருக்கேன். மிளகா வத்தல் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே வெங்காயமாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா அது கூட 4-5 பல் பூண்டு, அதையும் போட்டுக்கோங்க. பூண்டு பிடிக்கலைன்னா விட்டுருங்க, போட வேண்டியதில்லை. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கி வரவிட்டு தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறின உடனே ஒரு இனுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. கருவேப்பிலை மேக்ஸிமம் நீங்கள் எதுலெல்லாம் போட முடியுமோ அதுலெல்லாம் போட்டுருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எப்போவுமே சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருங்க. அதோட கருவேப்பிலையை தனியாக போட்டால் யாரும் சாப்பிட்றது இல்லை. அதனால் இந்த மாதிரி சட்னியோடு சேர்த்து அரைச்சி கொடுத்துட்டா சத்து உள்ளே போயிடும். இப்போது கருவேப்பிலையும் லேசாக வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுடலாம். நறுக்கி வச்ச தக்காளி ஒரு 3 தக்காளி கிட்டக்க நறுக்கி வச்சுருங்க. போட்டு நல்லா குழையிற பதம் வர வரைக்கும் வதக்கணும். நல்லா குழஞ்சி வரணும். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. மொத்த சட்னிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ போட்டுருங்க. நல்லா வதங்கிட்டு போதும். இதை அப்படியே எடுத்து தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேன். சட்னி ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுங்க.
கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சட்னி அரைச்சிட்டு காமிச்சிடும். சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து தாளிச்சும் வச்சோம் இல்லையா, அதையும் இதோட போட்டு கிளறிச்சுங்க. இனிமேல் தோசை விட வேண்டியது தான். மஞ்சள் பூசணிக்காய் தோசைக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா, அது பொங்கிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள். கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். கல் சூடாகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். நீங்கள் ரோஸ்ட்டாக வேணாலும் ரோஸ்ட்டாக ஊற்றிக்கலாம், குண்டாக வேணாலும் தடியாக வேணுனாலும் தடியாக ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். மேலே அந்த கலர் மாறிட்டு பார்த்திங்களா, எல்லோ கலர் நல்லா மாறிடுச்சு, டார்க் எல்லோவாக ஆகிடுச்சு. இப்போ தோசை எடுத்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு வந்து வேகட்டும். தோசை ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். தட்டில் வச்சாச்சு. தக்காளி சட்னி ரெடி. பூசணிக்காய் தோசையும் தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி நம்ம தண்ணி காய்களை நம்ம பிள்ளைங்க சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி காயாக வச்சு கொடுக்காம தோசை மாவோடு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.